வெல்கம் டு வெரைட்டி கிச்சன். இன்றைக்கி நாங்கள் ஒரு சூப்பரான பிலாக்கா கறி ஏண்ட ஸ்டைலில் எப்படி செய்கிறேன்னு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் டைம் எங்களோட சேனலை நீங்கள் பார்க்குறதா இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ எப்படி இந்த பிலாக்கா கறி செய்கிறேன்னு வாங்க பார்ப்போம். நான் நல்லா முத்தின பிலாக்கா எடுத்துக்கிறேன். இதில் இருக்கிற இதழ்கள் எல்லாத்தையும் வேறு வேறையாக எடுத்து வைப்போம். இந்த மாதிரி எல்லாத்தையும் வெட்டிட்டு நாங்கள் வேறு வேறையாக அதில் இதழ்கள் எல்லாத்தையும் பிரித்து எடுத்துக்கொள்வோம். பிலாக்கா கொட்டைன்னு சொல்லுவாங்க. அதில் இருக்கிற தோலையும் எடுத்துட்டு அதையும் எடுத்து இதோடு சேர்த்து சமைக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கொள்வோம். இப்போ பிலாக்கா கறி ஆக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கொத்தமல்லி தூள், வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, தேவையான அளவு தண்ணி சேர்த்து உப்பும் சேர்த்து மூடி நல்லா வேக வைப்போம். நாங்கள் சேர்த்து தண்ணி எல்லாம் நல்லா வத்திக்க போகிறோம். அதை நல்லா கிளறி விடுவோம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டு வெந்தது போதாட்டி இன்னும் தண்ணி சேர்க்கலாம். இப்போ நான் நல்லா கெட்டியாக நாங்கள் சேர்த்த தேங்காய் பால் நல்லா சேர்த்து கொதித்து வந்துக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா மணக்கும் ஒரு சூப்பரான ஒரு தாளிப்பு பிலாக்கா கறிக்கு தாளிப்போம். சட்டியை நல்லா சூடாக்கிட்டு தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் சேர்த்து அதில் நல்லா வெங்காயத்தை போட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்து கொள்ளணும். அதுக்கு பிறகு கடுகு போட்டு நல்லா தாளிச்சிட்டு தேவையான அளவு 2-3 காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்து நல்லா தாளித்து நாங்கள் ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்கிற பிலாக்கா கறியில் இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போகிற பாருங்கள், எங்களோட சூப்பரான சுவையான ஏண்ட ஸ்டைல் பிலாக்கா கறி ரெடி ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சாப்பிடலாம்.